அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாழைப்பூ வடை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் வாழைப்பூவை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் கடலப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை நான் ஒரு மிக்சியில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அரைச்சதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் தோர்ப்பு அதிகமாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க கடலப்பருப்பை அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவு கூட கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய வடை மாவு ரெடி. இப்போது வடை போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது மாதிரி வடை மாதிரி போட்டு எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வடை ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக விடுவோம். இப்போது வடை 2 சைடுமே வெந்துடுச்சு. இப்போது இதை வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.